பப்பாளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ எங்கே பார்த்தாலும் டெங்கு அதிகமாக பரவுறதுனால இந்த சீசனில் பப்பாளியை அதிகமாக சாப்பிட சொல்லி டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. பப்பாளி, அப்புறம் நிலவேம்பு கஷாயம் எல்லாமே. அதுக்கு நம்ம இந்த பப்பாளியை நறுக்கி இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்க்குறேன். புதினா 4-5 போட்டுட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு லாஸ்ட்டில் எலுமிச்சம்பழம் சாறை பிடிஞ்சி நம்ம குடித்தா இம்யூனிட்டியை பூஸ்டர் இது. அதனால் இது எந்த ஃபீவருக்கும் நல்லா கேட்குன்னு சொல்லி எல்லோரும் டாக்டர்ஸ் பரிந்துரை பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி பப்பாளி ஜூஸை குடித்து உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். பப்பாளி இது மிக்சியில் அடித்து அந்த ஜீனி, அது தேவையான அளவு ஜீனி போட்டு இஞ்சி புதினாலாம் போட்டு அரைச்சி டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், கிளாஸ் டம்ளரில். இது செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப பூஸ்டர் இது. நம்ம இந்த குளிர்காலத்தை அவசியம் சாப்பிட வேண்டிய ஜூஸ் இது. இது கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிடலாம். நான் டிலைட்டாக செஞ்சுருக்கேன். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம், தனியாகவும் கலந்து நமக்கு சொல்லலாம். ஆனால் இது எப்படி சாப்பிட்டா தான் நல்லது. இந்த மாதிரி இது பப்பாளி ஜூஸை சாப்பிட்டு உடம்புக்கு இந்த நோய் நொடி எதுவும் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.